Hello students. So 2025 group 4ல கேட்டு ஸோ ரீசனிங் கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள். 147 DF GH I and M are sitting in a row. So I and M are in a center and F and D are at the beginnings and at the end. ஓகேவா? ஸோ ஒருத்தர் பிகினிங்லேயும் அண்ட் இன்னொருத்தர் எண்ட்லேயும் இருக்கிறாங்க. G is sitting on the left of D, then who is sitting on right of F அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ வாங்க இப்போ போடலாம் நம்ம. ஸோ இந்த சம்ஸ் எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸோ என்ன சொல்கிறாங்க, மொத்தம் எத்தனை லெட்டர் இருக்கணும்? 1 2 3 4 5 6 இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ 6 இது வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஐ அண்ட் எம் ஆர் இன் த சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. ஸோ ஐ அண்ட் எம், ஸோ ஐயும் எம்மும் சென்டரில் ஸோ இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஸோ எஃப் அண்ட் டி ஆர் த பிகினர்ஸ் அண்ட் எண்ட் ஆஃப் த திங். ஓகேவா? ஸோ இந்த ரோ. ஸோ அதனால் எஃப் வந்து பிகினிங்லேயும், ஸோ டி வந்து உங்களுக்கு என்னது எண்ட்லேயும் போட்டாச்சு. அண்ட் தென் ஜி இஸ் சிட்டிங் ஆன் த லெஃப்ட் ஆஃப் டி. ஓகேவா? ஜி இஸ் சிட்டிங் ஆன் த லெஃப்ட் ஆஃப் டி. ஸோ டியிலேருந்து லெஃப்டில் ஜி இருக்கிறாங்க. ஸோ ரிமைனிங் இருக்கிற ஒரே லெட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெச். ஸோ ஹெச்சை நம்ம இந்த இடத்துல போட்டாச்சு. ஸோ கேள்வி என்னன்னு பாருங்கள். ஸோ ஹூ இஸ் சிட்டிங் ஆன் தேர் ஹூ இஸ் சிட்டிங் ஆன் த ரைட் ஆஃப் எஃப்னு கேட்குறாங்க. ஸோ எஃப்க்கு ரைட்டில் யார் இருக்கிறா? ஸோ ஹெச் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ ஹெச் தான் உங்களுக்கு கரெக்டாக இது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர்ஸ் இந்த ரீசனிங் கொஷினுக்கு.